ஏ சுவாமி கண்ணி சுவாமி எங்க போற மலைக்கு போற வா சுவாமி கண்ணி சுவாமி எப்போ போற எப்போ போற கட்டான கட்டேந்தி கட்டுமுடி தலையேந்தி குடிதாண்டி படிதாண்டி போறேன் நான் போறேன் கட்டான கட்டேந்தி கட்டுமுடி தலையேந்தி குடிதாண்டி படிதாண்டி போறேன் நான் போறேன் மெய்யாக பொய்யின்றி ஐயனுக்கு நெய்யேந்தி வரம் வேண்டி அருள் வேண்டி போறேன் நான் போறேன் குருசுவாமி போட்டு விட்ட மணிகண்ட மாலை கழுத்துல பசிதாகம் போக்கும் நல்ல துணையுண்டு சேர மலை வழிபாத கானக வாசன் முகம் காண போறேன் சுவாமியே சரணம் என்று கோஷம் போட்டு வாரோம் சாமியே ஐயப்பா 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 சாமியே ஐயப்பா சரணம் பொன்னையப்பா சாமியே ஐயப்பா 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 சாமியே ஐயப்பா சரணம் பொன்னையப்பா ஏறுமேலி கோட்டை வந்து பேட்டை துள்ளி ஆட்டம் இட்டு வாவர் துணை வேண்டி செல்வேனானப்பா பேரூர் தோடு வாய்க்கால் கண்டு பூங்காவனம் பார்த்து புட்டு கோட்டைப்படி தாண்டிடுவேனானப்பா மகிழ்ச்சி உடல் ஏறி நின்று பூதநாதன் ஆட்டம் இட்ட காளை கட்டி சேர்ந்திடுவேனானப்பா அழுதா நதி மூழ்கி நின்று கல்லெடுத்து வேண்டிக்கிட்டு பள்ளி கட்டு ஏந்தி செல்வேன் நானப்பா கல்லிடும் குன்றில் கல்லெறிவேன் இஞ்சி பாறை கண்டறிவேன் கொடும்பாறை கோட்டை செல்வேன் கூட்டு சரணம் போட்டு செல்வேன் கரிமலை ஏற்றம் கண்டு நானும் கடினம் இல்லை என்று சொல்லி பார்க்க போறேன் நெய்ய சேர்க்க போறேன் ஏ சுவாமி கண்ணி சுவாமி எங்க போற மலைக்கு போற வா சுவாமி கண்ணி சுவாமி எப்போ போற எப்போ போற ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கல்லு முள்ளு பாதையிலும் குண்டு குழி ஏற்றத்திலும் ஏற்றி என்னை பார்த்திடுவான் ஐயப்பா கும்மிருட்டு வேளையிலும் கண்ணீருட்டும் போதினிலும் கை கொடுத்து காத்திடுவான் ஐயப்பா ஆறு பிழை 100 குறை ஏது நானும் செய்திட்டாலும் ஏழை என்னை ஏற்றருள்வான் ஐயப்பா ஏற்ற விரதம் தப்பில்லாம சோதனைகள் தந்திடாம காத்தி என்னை ரட்சிப்பானே ஐயப்பா ஹரிஹர சுதனின் தரிசனம் பெறுவேன் பிறவி பயனை அதுகணம் அடைவேன் சபரிநாதம் திருவடி பணிவேன் சத்குருநாதன் திருவருள் பெறுவேன் பொன்னம்பல வாசன் உண்டு அன்னலவன் நேசன் உண்டு காண போறேன் மலை ஏற போறேன் ஏ சுவாமி கண்ணி சுவாமி எங்க போற மலைக்கு போற வா சுவாமி கண்ணி சுவாமி எப்போ போற எப்போ போற ராமனோடு லக்ஷ்மணனும் தந்தை கன்று தர்ப்பணமும் தந்தையிடம் பம்பை நதி தானப்பா அந்த நதியில் மூழ்கி நின்று பந்தியிட்டு தீபம் இட்டு பாபவினை தீர்த்து கொள்வேன் நானப்பா
पर्जन्यस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै पर्जन्यस्यायतनं आयतनवान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति संवत्सरो वा अपामायतनं आयतनवान् भवति संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै संवत्सरस्यायतनम् आयतनवान् भवति य एवं वेद योऽप्सुनात् नमः अन्तश्चरति भूतेषु गुहायां विश्वमूर्तिषु त्वय्यज्ञस्तं वशक्कारस्त्वमिन्द्रस्तं रुद्रस्तं विष्णस्तं ब्रह्मस्तं ज्योतिरसामृतं ब्रह्मभूर्भुवस्सुवरों यो वेदाधोस्वर प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिनीयस्य यः परः स महेश्वर अवाहितः सर्वाभ्यो देवताभ्यो नमो नमः महागणपतये नमः वल्लीदेवसेना समेत सुब्रह्मण्य स्वामिने नमः पूर्णपुष्कलाम्बा समेत हरिहरपुत्र स्वामिने नमः कामाक्षी देव्ये नमः अलमेलमंगा समेत प्रसन्न वेंकटेश्वर स्वामिने नमः वेदोक्तमंत्र पुष्पांजलिं समर्पयामि अपने एल्ला मनसारे प्रार्थना पण्णिकोंगो यानि कानि च पापानि प्रजन्मान्तरकृतानि च तानि तानि विनश्यन्ते प्रदक्षिणपते पते पापोऽहं पापकर्माहं पापात्मा ஆண்டவனே
சடிகையில் ஆவடியாட்டம் ஆண்டவனே பழனி ஆண்டவனே ஆண்டவனே பழனி ஆண்டவனே அழகிய ருத்ராட்சம் பூண்டவனே ஆண்டவனே பழனி ஆண்டவனே அழகிய ருத்ராட்சம் பூண்டவனே நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே கருமாரி மகமாயி துர்க்கையம்மனை தொழுவார்க்கு வாழ்வில் ஒரு குறையும் இல்லையே யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः செல்லத்தா செல்ல மாரியத்தா எங்க சிந்தையில் வந்து அழகினாடி இல்லத்தா 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 அண்ணத்தா அண்ணத்தா
கறந்துக்கிட்டு அந்த பாலை எடுத்துக்கிட்டு புத்திரிலே ஊட்ட வந்த மாரியத்தா நீ பாம்பாக மாறி நாதமொழிமே இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவரியா கொண்டு பாம்பே நெஞ்சம் மாறிவிடு எங்களை வாழ விடு அம்மா நெஞ்சம் மாறிவிடு அனைவருக்கும் நல்ல வாழ்வு இரணி அம்மா பாம்பாக மாறி ஓம் பராசக்தி பாம்பாக மாறி பாம்பாக மாறி
பூரணி சோத்தாடிக்கர பகவதி கொடுங்கல்லூர் பகவதி செக்குளத்து ஆவு பகவதி சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீயே சர்வாத்ம சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி அம்மா கருமாரி மதமாரி அந்த பாதையில் நம்ம வசதியாக போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான பாட்டு சார். இந்த பாட்டு வரும்போது சத்தியமாக இங்கே இருக்கிற பாதி பேர் பிறந்திருக்க மாட்டோம். நானே பிறக்கல. அப்படின்னா பார்த்துக்கோன்னா இல்லை, என்னோட இங்கே சீனியர் நிறைய பேர் இருக்கு. நானே இந்த பாட்டு வரும்போது பிறக்கலை. அப்போ இவன் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அச்சா, என் பேரன் இருக்கான், இவனோட பையன். அடுத்த வருஷம் எஸ்டான்சியா கச்சேரி கன்ஃபார்ம்டு. எப்படின்னா இல்லை, நீங்கள் கைத்தட்டில் கன்ஃபார்ம்னு அர்த்தம். போன வாட்டி நான் வந்தேன், இந்த வாட்டி நானும் என் பையனும் வந்தோம். அடுத்த வாட்டி நானும் என் பையன் பேரன் 3 பேர் வரோம். 3 ஜெனரேஷனும். இப்போ அவனும் இந்த பாட்டை பாடுவான். நானே பிறக்கலை அப்படின்னா என் பேரனுக்கு 7 வயசு. அவன் எப்படி வாய்ப்பே இல்லைல்ல. ஆனால் அவன் இந்த பாட்டு பாடுவான். தாத்தா, அந்த பாட்டு நான் பாடுறேன் தாத்தானுமா, வாடா சரியான போட்டி, வாடா நீ தான் நம்மன எனக்கு அப்படின்னு. அந்த மாதிரியான பாடல் என்னுடைய மகன் உங்களுக்கா. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்யமாலிகம் ஹரிமத்தன்னம் நித்யமத்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி, சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி, சரணமையப்பா. சரணகீர்த்தனம் சத்மானசம் பரணரோருவம் நர்தனாலசம் அருணபாசுரம் பூதமாலிகம் ஹரிஹராஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி, சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி, சரணமையப்பா. ஹృదய சத்யம் நாராயணம் பிரணதகல்பகம் சுப்ரபாஷிதம் பிரணவமந்திரம் கீர்த்தனப்ரியம் ஹரிஹராஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி, சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி, சரணமையப்பா. புரகவா
நன்றி எங்கள் சென்னை வாத்திய கலைஞர்கள் எல்லாருக்கும். இந்திரஹாராய திரிலோச்சனாய நாகேந்திரஹாராய திரிலோச்சனாய பஸ்மங்கராகாய மகேஸ்வராய नित्याय शुद्धाय दिगंबराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय तस्मै मकाराय नमः शिवाय तस्मै शिकाराय नमः शिवाय तस्मै वकाराय नमः शिवाय ओम नमः शिवाय என்னாடுடைய சிவனே எந்நாட்டவர்க்கும் இறைவனே அண்ணாமலையானே அல்லவா எத்தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா அவன் பொன்னம் பலத்தவா என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா அவன் பொன்னம் பலத்தவா அல்லவா என்னாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்பன் அல்லவா என்னாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்பன் அல்லவா என்னாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என்னாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா அல்லவா
நானே பாடி ரொம்ப நாள் ஆச்சு. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண. திருப்பார்கடல் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, திருப்பார்கடல் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. திருப்பார்கடல் பள்ளி கொண்டாயே உலகினை பாய்ப்போம் கொண்டவன் மீது ஸ்ரீமன்னாராயணா, அன்று உடலுடன் நடந்த கண்ணவனே ஸ்ரீமன்னாராயணா. இரணியன் அகந்தை அழித்தவன் நீயே ஸ்ரீமன்னாராயணா, அன்று தீரவில்லை பொறுத்தவன் நீயே ஸ்ரீமன்னாராயணா. திருப்பார்கடல் பள்ளி கொண்டாயே கொடியவள் மகிழ்ச்சி கொலை புரிந்தாய் அறியாயோ அவள் கொடுமையை ஒழிக்க மறந்து விட்டாயோ ஸ்ரீமன்னாராயணா. தேவர்கள் மூலம் உகந்த இளங்கோ மறந்தாயோ நீயே உந்தன் தேவ முனிவரை காப்பதற்கென்றே வருவாயோ பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. கோயிலந்த சார்ந்தவனுக்கு மரபிக்கும் கண்டோட்டிட வேண்டும் அருமையின் வாழ்வை அழிவாயே அகல் பள்ளி எழுந்து திருமாலே அன்பரையெல்லாம் துன்பம் இருந்து காப்பாற்றுவாளே. திருப்பார்கடலே பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. கதங்கள் படைகள் என்னை எழுந்து எழுந்து எமக்கு வருவாரு நாராயணன் தலைவன் துணையால் உட்காருவாரு. கதங்கள் படைகள் என்னை எழுந்து எழுந்து எமக்கு வீருடன் நாராயணன் தலைவன் துணையால் உட்காருவாரு. ஆரம் இவரும் போய் முடிவரும் மேம்படுவார்கள். வருவதும் முடிவில் காக்கும் தேவர்கள் ஸ்ரீமன்னாராயணா. நேரா ஐயப்பன் தான். ஒரு மண்டலம் விரதம் நே
முன் நெருங்காது நமை என்றும் காமம் அருள்வாரி பொழிந்திடும் நாடும் அருள்வாரி பொழிந்திடும் நாடும் குறை ஒன்றும் வாராது இந்த புதிய வருடத்தில் குறையொன்றும் வாராது குவிந்திடும் செல்வம் நமக்கு குறை ஒன்றும் வாராது குவிந்திடும் க்ஷேமம் சிவனாரின் செல்வமே சக்தியின் மைந்தனே மூத்தவா சிவசக்தி வடிவமாய் ஓம் என்ற பிரணவமும் காத்தவா சிவமாகி உருவாகி உயிராகி எங்களை பார்த்தவா சிவதாசன் ஐயப்பன் அக்ஷரமாலையே கோத்தவா ஐயப்பன் இந்த திருநாமம் அனுதினமும் சொன்னாலே போதும் மெய்ஞான பேரின்பம் அது வையகம் வாழ வழி காட்டும் ஐயப்பன் இந்த திருநாமம் அனுதினமும் சொன்னாலே போதும் ஐயப்பன் என்ற திருநாமம் அனுதினமும் சொன்னாலே போதும் மெய்ஞான பேரின்பம் அது வையகம் வாழ வழி காட்டும்
ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஐயப்பனுக்கு மட்டும் இல்லை, நம்ம லைஃபுக்கு. இந்த நம்பியார் சாமி சொல்வார், இந்த லோக வீரம் சார் ஐயப்பன் சீசன் மட்டும்தான் சார் சொல்லணுமா? அது நம்பியார் சாமி திரும்பி கேட்டார், ஐயப்பன் சீசன்னா ஐயப்பன் நான் மாம்பழம் ஆப்பிளோட சீசனுக்குன்னு கேட்டார். வருஷத்தில் 365 நாள் ஐயப்பனுக்கு சீசன் தான். இந்த லோக வீரம் சாதாரணமான ஸ்லோகம் இல்லை, 5 தான். மிஞ்சி போனால் 10 நிமிஷம் ஆகும் மாத்திரம் சொன்னான். இந்த டெய்லி, அது எஸ்பெஷலி இந்த லேடிஸ் சொன்னால், வருஷத்தில் 365 நாள் மளிகை சாமான் வீட்டில் ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஸ்விக்கிலாம் போகவே வேண்டாம். எப்படின்னா ஸ்விக்கி இப்போ அது ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்டா தான் ஒரு சும்மா இருக்கும். அது இப்போ தட் ஹஸ் பிகம் ஃபேஷன். நைட் 2 மணிக்கு பிரியாணி சொல்கிறாங்க. நாங்கள்லாம் போய் படுத்தாச்சு, பெல் அடிக்கிறான். யாராவது 2:30 மணிக்கு யாராவது ஆர்டர் வந்து பெல் அடிப்பாரா? யாரும் அது பட்டப்பட்டப்பட்டப்பட்டன்னு வருவான். இவன் எங்கெல்லாம் ஓடி போகிறேன், என்ன யாரும் வந்துருக்கான்? இப்போ இருப்பா, கீழே போயிட்டு பன்னீர் பிரியாணி சார் இந்த மாதிரி வந்துருப்பாங்க. எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. நம்ம 2 மணிக்கு பிரியாணி பண்ணி கொண்டு உதப்பா என் ஒய்ஃபு. இது என்னென்ன அந்த மாதிரி ஆயிடுது இந்த காலம். அப்டிக்கலி இது ப்ரூவ். மைத்தலாஜிக்கலி எப்படி அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கான் அப்படின்னா, பெரியவள்லாம் சொல்லுது. நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இந்த சபரிமலைக்கு போனால் சாமிமார்களுக்கே பாதி பேருக்கு தெரியாது. சபரிமலைக்கு நம்ம போனோன்னா குண்டலினி யோகம் நம்ம பண்ணால் நமக்கு என்ன சக்தி கிடைக்குமோ அந்த சக்தி சபரிமலைக்கு ஒரு வாட்டி ஏறினா கிடச்சிருமா. குண்டலினி சக்தினா நம்ம எங்கே யோகாலாம் பண்ண முடியும்? இன்றைக்கி டைமே இல்லை. என்றைக்கு செல் வந்ததோ அன்றைக்கே போச்சு டைம்லாம். 24 hours we are engaging with செல். ஆமாம், ஒய்ஃப் இல்லாமல் இருக்கலாம், ஒய்ஃபை இல்லாமல் இருக்க முடியாது இன்றைக்கி. அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம். அப்போது நம்ம நம்பியார் சாமி சொன்னபோது சொன்னார், சபரிமலைக்கு ஒரு வாட்டி மலை ஏறினாலே குண்டலினி யோகம் பண்ண சக்தி உனக்கு வந்துடுமா. ஆனால் லேடிஸ் சபரிமலைக்கு வந்தால் என்ன ஆகும்னா, குண்டலினி சக்தி எப்படி கீழேந்து மேலே போகிறது. அதான் தட் இஸ் த ப்ரொசீஜர். லேடிஸ் வந்து அது உள்டாவாக வருமா மலைக்கு வந்தால். இது நான் சொன்னது இல்லை சார், அவள் சொன்னது. எப்படி ப்ரூவ் பண்ணான்னு நமக்கு தெரியாது. ரிஷிமோன நிதிவெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவள் சொன்னது லேடிஸ் வந்தால் உள்டாவாக செட் ஆகும். இப்போ நம்ம காலிலேருந்து தலைக்கு போகிறது குண்டலினி யோகம். லேடிஸ் வந்தால் என்ன ஆகும்னா தலையிலேருந்து காலுக்கு வருவோம். அப்போ காலுக்கு வரும்போது என்ன ஆகும்னா அந்த யூட்ரஸ் பாதிக்கப்படும். அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுன்னு சொன்னாங்க. இது நான் பயமுறுத்துறதுக்கு சொல்லலை, இது ப்ரூவ் பண்ணுது. அதனால தான் சபரிமலைக்கு வராதுன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற கோயிலுக்கு போகாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல வராது சார், இந்த இடத்துல கரண்ட் இருக்குது வராதிங்க அப்படின்னா, இல்லை நான் அங்கே தான் போவேன் அப்படின்னா ஷாக் எனக்கு இல்லை, உனக்கு தான். அதுதான் சொல்கிறேன். இந்த நெருப்போட விளையாடுற மாதிரி ஐயப்பட்ட விளையாடுறது. அதே நேரத்தில் ஐயப்பன் குழந்தை மாதிரி நீ என்ன கேட்டாலும் கொடுப்பான். என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீ 10,000 ரூபா கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஐயப்பன்ட்ட, அவன் 15 லட்சம் ரூபா கொடுப்பான். எனக்கு ஒரு சின்ன மாருதி கார் போகும் சார், பலேனோ போகும் அப்படின்னா ஐயப்பன் உனக்கு ஆடி கார் கொடுப்பான். எனக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஃப்ளாட் கிடைக்குமா சார்? அடப்போட லூஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கும் பங்களா கொடுப்பான் ஐயப்பன். அந்த மாதிரியான கடவுள். அப்போ அங்கே போய் நம்ம எது கேட்கலாம். ஆனால் இந்த லோக வீரம் போது நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், எதை வேணால் கேட்கலாம். நீங்கள் டெய்லி சாயங்காலம் 5:30 மணிக்கு விளக்கு ஏற்றிட்டு ஒரு 1 ஹவருக்கு சீரியலுக்கு ஒரு பிரேக்கை கொடுத்துட்டு, சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு விளக்கு ஏற்றிட்டு 6:30 மணிக்குள்ளே நீங்கள் இந்த லோக வீரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணலாம். உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த வருஷம் சொல்லிட்டு போகிறேன். இப்போ ஆரம்பிங்க. நீங்கள் நாளையிலேருந்து நாளைக்கு நீங்கள் சாயங்காலத்துலேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களோட வருமானத்தை பாருங்க. பீரோவில் வச்ச பணம் வச்சபடி இருக்கும் சார். எங்கே சார் பீரோவில் 20,000 ரூபா வச்சு கொண்டு வந்து வச்சு சார், நீங்கள் காத்தால பார்க்குறேன் 7 ரூபா சார் இருக்குதுல்ல. 7 ரூபான்னா 7,000 ரூபா இல்லை, வெறும் 7 ரூபா. இதெல்லாம் வராது வீட்டில். அதாவது கேட்டது கிடைக்கும், கேட்டது கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஐயப்பன்ட்ட கிடைத்தது நிலைக்கும், அதுதான் உண்மை. கையில் இருக்கிறது அப்படியே இருக்கும், அது ஐயப்பன் பார்த்துப்பான். பாலிசிங் ஒரு கோர்ட் சொல்லலாமா வேண்டாமா உங்கள் இஷ்டம். கபீரம் மகாபூஜ் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணா
பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் क्षिप्रप्रसाद निरतं शास्त्रं प्रणमाम्यहम्. சுவாமியே சரணமையப்பா. भक्तमादङ्गगमनं कारुण्यामृतपूरितं सर्वविघ्नहरं देवं शास्त्रं प्रणमाम्यहम्. சுவாமியே சரணமையப்பா. अस्मत्कुलेश्वरं देवम् अस्मच्छत्रुविनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहम्. சுவாமியே சரணமையப்பா. पाण्डे वंशतिलकं केरले केळिविग्रहम् आर्तध्राणपरं देवं शास्तारं प्रणमाम्यहम्. சுவாமியே சரணமையப்பா. पञ्चरत्नाख्यमेदत्यो नित्यं शुद्धपठेन्नरः तस्य प्रसन्नो भगवान् शास्ता वसति मानसे. சுவாமியே சரணமையப்பா. यस्य धन्वन्तरि माता पिता रुद्रो देवोऽभिषक्तमः तं शास्तारम् अहं वन्दे महावैद्यं दयानिधिम्. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. பாரிலுள்ளோர் எல்லாம் புகழும் மலை பரவசத்தை கொடுக்கும் மலை அது எந்த மலை? பக்திமலை, முக்திமலை, சக்திமலை, சாந்திமலை, நாம் கேட்டதை கொடுக்கும் மலை. ஸ்ரீராமன் வந்த மலை, ஹனுமன் நின்ற மலை, நெய் மணக்கும் மலை, என் குருநாதன் மலை, ஐயன் சித்தனாக வாழும் மலை. அது எந்த மலை? சபரிமலை. சபரிமலை. அவன் தந்தைக்கு ஒரு மலை உண்டு, கைலை மலை. அவன் அன்னைக்கு ஒரு மலை உண்டு, 7 மலை. அவன் அண்ணன் கணபதிக்கு ஒரு மலை உண்டு, உச்சி மலை. அவன் அண்ணன் முருகனுக்கு மருதமலை, பழனிமலை, சுவாமி மலை, ஞானமலை, செல்வம். எந்த மலை சேவித்தாலும் எங்கள் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே. எங்கேயும் நான் கண்டதில்லை. எந்த மலை சேவித்தால் தங்கமலை வைபோகம், எந்த மலை சேவித்தால் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லை.
வைபோகம் எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா 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 கோடி சூரியன் உதிக்கும் மலை கோமளா வாழும் மலை கோடி சூரியன் உதிக்கும் மலை கோமளாக வாழும் மலை கோடி ஜனங்கள் வணங்கும் மலை கோடி 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 ஜனங்கள் வணங்கும் மலை குளத்தூர் ஐயன் வாழும் மலை எந்த மலை சேவித்தாலும் தங்க மலை வைபோகம் எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே பாரிலுள்ளோர் எல்லாம் புகழும் மலை பரவசத்தை நமக்கு கொடுக்கும் மலை பாரிலுள்ளோர் எல்லாம் புகழும் மலை பரவசத்தை நமக்கு கொடுக்கும் மலை பாவ விரைகளை நீக்கும் மலை பாவ வினைகளை நீக்கும் மலை பம்பா மாலம் வாழும் மலை எந்த மலை சேவித்தாலும் தங்க மலை வைபோகம் எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே சபரிநாயகா சரணம் சரணம் என முறி ஒரு முறை கூறினார் சபரிநாயகா சரணம் சரணம் சபரிநாயகா சரணம் சரணம் சபரிநாயகா சரணம் சரணம் என முறி ஒரு முறை கூறினார் சகல வினைகளும் சகல பிணிகளும் சகல குறைகளும் அகலுமா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா ஐயப்பா வருக 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 வாழ்த்தினார் அதகஜமான சகோதரா வருக 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 என வாழ்த்தினார் வருக 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 என வாழ்த்தினார் அதகஜமான சகோதரா வருக 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 என வாழ்த்தினார் மகிழ்ந்து
அழைத்திடுவோமே. இப்ப எல்லாரும் பாடுங்க. சரணம் சரணம் ஐயப்பா, பகலும் இரவும் உன் நாமமே, ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் 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 ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவானே தேவன் சரணம், தேவனே பகவான் சரணம், பகவானே தேவன் சரணம், தேவனே